தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சந்தேகத்தை கிளப்பும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சந்தேகத்தை கிளப்பும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம். தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அவருடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணமும் தோல்வியில் முடிவடைகிறது, சந்தேகத்தில் முடிவடைகிறது. அதாவது அதற்கான செலவுகள் அதிகமாக உள்ளன. இரண்டாவது, அவர் மருத்துவ பரிசோதனைக்காகவே அவர் வெளிநாடு பயணம் மேற்கொள்கிறார் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ளார். இது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவா, அல்லது அவருடைய மருத்துவ பரிசோதனைக்காகவா, அல்லது அவருடைய பணத்தை வெளிநாட்டு நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்காகவா என்ற சந்தேகத்தை கிளப்புகிறது. அதாவது இவருடைய பயண செலவுகளை ஒப்பிட்டு பார்த்தால் வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பு என்பது மிகவும் குறைவு. ஆக இந்த பயணம் தேவையில்லாத பயணம். அடுத்ததாக, இவருடைய மருத்துவ பரிசோதனைக்காகத்தான் இவர் வெளிநாடு செல்வதாக கூறப்படுகிறது. அரசு பணத்தில் வெளிநாடு செல்வதாக கூறப்படுகிறது. அதாவது இவருக்கு உடலில் பல வியாதிகள் உள்ளதாகவும் அதை பரிசோதனை செய்வதற்காகவும் வருடத்திற்கு 2 முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. இதற்காக அரசு பயணத்தை தவறாக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது. மூன்றாவது, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்று கூறி பயணம் செய்துவிட்டு கருணாநிதி குடும்பத்து பணத்தை வெளிநாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்காக இந்த பயணத்தை தவறாக பயன்படுத்துகிறார் என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. ஆக முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் சந்தேகத்தை கிளப்புகிறது. தமிழ்நாட்டுக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவா, அல்லது முதலமைச்சரின் மருத்துவ பரிசோதனைக்காகவா, அல்லது கருணாநிதி குடும்பத்து பணத்தை வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்வதற்காகவா என்பது தெரியவில்லை. கடவுளுக்குத்தான் வெளிச்சம்.